ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூர்ண அருளையும் பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு அதுவே உயிருக்கு ஊதியமாகி ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் திருவருட்பெருமை என்ற தலைப்பில் 6வது பாடலில் நல்லவா அளித்த நல்லவா எனையும் நயந்தவா நாயினேன் நவின்ற சொல்லவா எனக்கு துணையவா ஞான சுகத்தவா ஜோதி அம்பளவா அல்லவா அனைத்தும் ஆனவா என்னை ஆண்டவா தாண்டவா எல்லாம் வல்லவா என்றேன் வந்தருட் ஜோதி வழங்கினை வாழினின் மாண்பே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். வள்ளல் பெருமானை மட்டும் ஏன் இறைவன் நயந்தார் எனில் 5115 பாடலில் அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே அதன் பின் பிள்ளை ஆக்கி அருள் இங்கு அளித்த ஜோதியே நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே என்கின்றார். அப்பா ஐயா, இதற்கு முன்பே தாசா மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், ஷகமார்க்கம், சன்மார்க்கம் ஆக 4 மார்க்கங்களை கடந்து இப்பொழுது இறைவனால் வருவிக்க உற்ற போதே கருவில் கலந்து ஓதாது உணர்ந்து இறைவனின் பூரண அருளை பெற்றுதான் இவ்வுலகில் வருவிக்க விடுகிறார். அப்படி வருவிக்க உற்றவர் அந்த எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி இறைவனை ஈரன் நிலை என இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்கின்றார். ஆக ஞானத்தில் ஞானமாகிய 16ஆம் நிலை கடந்து 17ஆம் நிலையாகிய அருளை அடைந்தால் 18ஆம் நிலையாகிய கடவுள் நிலையறிந்து அம்மயமாகலாம். இந்த உலகில் எல்லாமே மெய்யாக உள்ள பொய். ஒரு துன்பம் வந்தா எது உண்மை எது பொய் என்பது புரியும். இதையெல்லாம் உணர்ந்த பெருமான் பொய்ப்பொருளை கொண்டு எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி போக்கி மெய்ப்பொருளாக்கக்கூடிய வழியை இவருக்கு துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது என மொழிந்தமை துணையாக கூறிவிட்டார். இறைவன் இவரை பூனை தன் குட்டியை காப்பது போல் இவரை காத்த நல்லவர், எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அல்லாதவராயும் உள்ளார். இவருக்கு அளித்த இவர் செய்த ஜீவதயவால் எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்று இவருடைய புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே இதமுற ஊழிதோர் எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினும் உழவாது ஓங்கும் நல் நிதியாகவும் ஆக எல்லா நிதிகளையும் இவரை அளித்து என்னை நயந்தவர். இவரை மட்டும் ஏன் நயந்தார்? ஆன்மா அனாதி, ஆனால் இது விருப்பு காரணமாக ஆதியாகிய ஆன்மா அனாதியாகாமல் அந்தமாகிய மரணம் கண்டு வருகிறது. இந்நிலையை அறிந்த பெருமான் அந்த அனாதி நிலையை இறைவனிடம் கேட்கிறார். இதனை அகவலிலே
இந்த சிற்ஜோதி ஏழூர் ஆதி அந்தம் என்ற அருளிய அருட்பெருஞ்சோதி. ஆதியும் அந்தமும் அறிந்தனே நீயே ஆதி என்ற அருளிய அருட்பெருஞ்சோதி என்கிறார். ஆக ஆதியான இந்த பிறவியிலே அந்தமில்லாத மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்கின்றார். ஆக அந்த மரணமில்லா பெருவாழ்வை இதற்கு முன் அடைந்தவர் யாரும் இல்லை. இவருக்கு வழியும் தெரியவில்லை. இவர் இறைவனிடம் எந்த வகை செய்தாய் கருணை நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கில்லை. இந்த வகை ஐயோ நான் இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன்? வந்த வகையற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என எண்ணி எண்ணி வாடுகிறார். அப்படி வாடுகின்ற இவரை இறைவன் யோக ஞானம் புரியப்படி நடராஜபதி மாலை 24 கூறுகிறார். வாட்டமோடு செய்வகை அறியாது மனமிக மயங்கி ஒரு நாள் மண்ணீர் கிடந்து அருளை உண்ணி உலகினை மறந்து துயில்கின்ற போது நாட்டமுறும் வைகரையில் என் அருகணைந்து என்னை நன்றுரை எழுப்பி மகனே நல் யோக ஞானம் புரிதலின்றி நீ நடிதல் அழகழகோ எழுந்தே ஈட்டுக நீ நென்னம் பழிக்க அருளமுதம் உண்டு இன்புறுக என்ற குருவே. ஆக 12 ஆண்டு தொடங்கி 32 ஆண்டு காலம் யோக ஞானங்கள் பயின்று நம் பெருமான் அடைந்த நிலைகள் 5293 பாடலில் மலம் 5 நீங்கிவிட்டதாகவும் 5278 பாடலில் சாலை விளக்கும் மருந்து சுத்த சன்மார்க்க சங்கம் மருந்து எனவும் 5285 பாடலில் சாகாம் வரத்தந்த மருந்து என்கின்றார். ஆக யோக ஞான அனுபவத்தின் முடிவை இவருக்கு இறைவன் அருளி அந்த யோக ஞானத்தினால் முத்தி நிலை சித்தி நிலை பெற்றுவிட்டார். இப்பொழுது ஞானமே சித்தி நிலை பெற வேண்டும். ஆக இறைவன் இவர் மேல் தயவு கொண்டு பாதையை காட்டுகிறார். நம் பெருமான் 23/1867 வைகாசி 11 தர்மசாலை வழியா வா என்றான். இவர் உடனே தர்மசாலை நிறுவி கோடான கூடி ஏழைகள் பசியை போக்க அன்னவிரயம் செய்கிறார். இறைவனிடம் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. மரணம் என்ற நினைவே இவரிடமிருந்து அழிந்து விட்டது. என்னையும் நைந்தார். இறைவன் எல்லா உயிரிலும் நீக்கமர ஆன்ம அணுவடிவாய் உள்ளார் என பகிரங்கமாக இறைவனால் அறிவிக்கப்படுகிறது. இது இறைவனின் வார்த்தை. திரு அருட்பிரகாசின் திருவார்த்தையாக உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளித்தானாகி அவரே இலகு சிதகசபதமாய் பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் அண்டத்தில் பேரொளியாகவும் பிண்டத்தில் ஆன்ம சிற்றணு அணு ஒளியாகவும் உள்ளார். இந்த சிறிய ஒளி பெரிய ஒளியாகி அவரை அடையக்கூடிய பாதை சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே. பர உபகாரமாகிய ஜீவதயவு புரிய புரிய ஆற்றல் கூடுகிறது, சக்தி கூடுகிறது. இந்த சக்தி நாம் செய்கின்ற ஜீவ காருண்யத்தால் பூரணமாகும்போது இறைவனின் உபகார சக்தியாகிய அருள்ஜோதி அவர் வழங்குகிறார். அருள் என்பது கடவுள் தயவு, தனி சிவம். சக்தி என்பது ஜோதி என்பது இறைவனின் தயவு பேராற்றல் கூடுகிறது. எம் குருநாதன் இறைவனின் தயவு பேராற்றலை பெற்றாதால் என்னை நயந்தார் என்கின்றார். நாயினேன் நவின்ற சொல்லவா நன்றி மறவாதது. நம் பெருமான் இறைவன்பால் கொண்ட நன்றி மறவாது என்றும் நிலைத்த இறைவனின் தயவு பாக்களாகிய திருவருட்பா 5818 பாடல்கள் அகவல் தன் இறை தயவு அக அனுபவம் காப்புச்செயல் இரண்டையும் சேர்த்து 1598 அகவல் வரிகள், உரைநட பகுதிகள், விண்ணப்பங்கள், திருக்கடிதங்கள் என சொல்லாகவும் செயலாகவும் வெளிப்படுத்தி நிலைமைச்செயல் நம்மை ஏற்றுவதற்கு வழிவகை செய்துள்ளார். இயற்கை உண்மையாகிய இறைவனை அடைய இயற்கை விளக்கமாகிய பாபகாரம் செய்து இயற்கை இன்பமாகிய மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும் என உறுதி கூறி அந்நிலையை 31/1874 அன்று தைப்பூசம் அன்று அடைந்து காட்டினார். ஞான சுகத்தவா ஜோதி அம்பலவா பரமாகாசம் பெருஞ்சோதி சிதாகாசம் சிறிய ஜோதி மேல்நிலையில் உள்ளவர். ஞானம் என்பது தெளிவு, அறிவு, ஒளி.
நம் பெருமான் ஞானசிரியை, ஞானக்கிரியை, ஞான யோகம், ஞானத்தில் ஞானம், மனதின் நினைப்பாகிய ஜிவகாரன் மனதின் நினைப்பாகிய செயலை ஜிவகாருண்ய ஒழுக்கம் நாம் செய்து நமக்கு மிகப்பெரிய சக்தியை தருமுறை கடைபிடிக்க ஜிவகாருண்யம் செய்து ஆன்ம பிரகாசமடைந்து அறிவு தெளிவடைய வேண்டும் அல்லவா. எல்லாம் உடையவராகும், எல்லாம் வல்லவராகும், எல்லா அல்லாதவராகவும் உள்ளார். என்னை ஆண்டவா, இவர் செய்த ஜீவதேவால் இறைவனின் உபகார சக்தி கூடியதால் இவர் பெரும் தயவை பெற்றுவிட்டார். அதனால்தான் பெருமான் அருஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம் என்றும், அருஜோதி ஆணையன் என்ற அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்ற அறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்ற அறையப்பா முரசு என தெளிவுபட கூறுகிறார். தாண்டவா, அதாவது ஆனந்த தாண்டவம், காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடாகிய ஜீவகாரிய செயல் சக்தி கூடி ஆன்ம அணு ஒளியுடன், அதாவது அறிவுடன் கூட இவருள் என்னென்ன தாண்டவம் கண்டார் என்பதை நமக்கு கண்டேன், கழித்தேன், கணிந்து கொண்டேன் என 10 பாடலில் உறுதிபட கூறுகிறார். எல்லாம் வல்லவா என்றேன். நாமும் பாடுபட்டால் நமக்கும் எல்லா நன்மையும் அறிவும் அன்பாக வருகின்ற தைப்பூச நன்னாளில் நாம் சென்று வடலூர் பருவில் தரிசித்தால் எல்லா நன்மையும் பெறுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ராமலிங்காவய திருச்சிற்றம்பலம்.